திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் பலமுறை பொது வெளியிலும் கிறிஸ்துமஸ் விழாவின் போதும் புனித பயணம் மேற்கொள்ள விரும்பும் சிறுபான்மை மக்களுக்கு உடனடியாக நிதியுதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். இந்த ஆண்டு இந்த விடியா திமுக அரசு செருசலம் மற்றும் ஹஜ் புனித பயணத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவி நடைமுறையில் மாற்றம் கொண்டு வந்து பயணம் முடிந்த பிறகுதான் நிதியுதவி வழங்கப்படும் என்ற முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த நடைமுறையில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் செருசலம் மற்றும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது என்பது காணல் நீராகவே அமையும். ஏனெனில் பணம் உள்ளவர்கள்தான் புனித பயணம் மேற்கொள்ள முடியும். காரணம், அவர்கள் முதலிலே செலவு செய்து புனித பயணம் சென்று வந்த பிறகுதான் அவர்கள் செலவழித்த பணத்தை அரசிடமிருந்து திரும்ப பெற முடியும். சிறுபான்மை மக்களுக்காக அவருடைய நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களில் முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை நம்முடைய ஆணையத்தினுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்வதற்கான நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டத்தில் அவர் தலைப்புச் செய்தியாக சொன்னார். நான் கொஞ்சம் புள்ளி விவரத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஒரு பயனாளிக்கு நிதி உதவியாக 37,000 ரூபாய் வழங்கப்படுது. ஆண்டொன்றுக்கு இந்த திட்டத்தில் 600 பயனாளிகள் பயனடைகிறாங்க. இதில் 50 இடங்கள் கன்னியாஸ்திரிகளுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். அருட் சகோதரிகள் கன்னியாஸ்திரிகளுக்கான இந்த மானியம் 37,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாயாக உயர்த்தப்படும்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறோம். அதன்படி 8,25,60,000 ரூபாய் செலவில் 4,128 கிறிஸ்துவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆண்டு அந்த மானியத்தை பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்குகிற திட்டமாக மாற்றி ஆணையிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேவாலயங்களில் புனரமைக்கவும் பழுது நீக்கவும் வழங்கப்படும் மானிய உதவித்தொகை திட்டத்தில் இதுவரைக்கும் 37 கிறிஸ்துவ தேவாலயங்களுடைய புனரமைப்பு பணிகளுக்காக 1,61,90,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. தொன்மை வாய்ந்த தேவாலயங்களை புனரமைக்கக்கூடிய திட்டத்தின் கீழே 2023-24, 2024-25 ஆண்டுகளில் தலா 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு 8 தொன்மை வாய்ந்த தேவாலயங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்கள், தர்காக்கள் மற்றும் இதர நிறுவனங்களை பழுது பார்ப்பதற்காகவும் புனரமைப்பதற்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிற மானியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். இந்த 2024-25 ஆண்டு மட்டும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் 5,046 பயனாளிகளுக்கு 36,44,00,000 ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்கு. சிறுபான்மை வகுப்பை சார்ந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் தங்களுடைய கல்வியினை தொடர்ந்து பயில ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய 17 இலவச உண்டி உறைவிட விடுதிகளோட புதுசாக 3 விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்கு. முஸ்லீம் உதவி சங்கங்களும் கிறிஸ்தவ உதவி சங்கங்களும் கூடுதலாக துவக்கப்பட்டிருக்கு. 2023 ஆண்டிலிருந்து இதுவரை 56 கல்வி நிறுவனங்களுக்கு மொழிவாரி சிறுபான்மை அந்தஸ்தும் 103 கல்வி நிறுவனங்களுக்கு மதசார்பு சிறுபான்மை அந்தஸ்தும் வழங்கப்பட்டிருக்கு. பதிவு பெற்ற வக்ஃப் நிறுவனங்களால் பணியாற்றக்கூடிய உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்பட்டு வருது.